க்ரௌடு பயங்கரமாக இருக்குது கைஸ் ரொம்ப நேரமாக நடந்துக்கிட்டே இருக்கேன், வரவும் மாட்டேங்குது. இங்கே தான் போச்சுன்னு தெரியல, மண்டபம் போகுது. பார்க்கலாம். இப்போ என் பைக்கை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பைக் இருந்தால் அப்படியே சல்லுன்னு போகலாம். ஐயோ சென்னையில் நிற்கிது பைக். இது பேர் பாருங்கள், அல்டிமேட் பேபி ரெஸ்டாரண்ட். ஹோட்டல் பேபி ரெஸ்டாரண்ட்டா இல்லை பேபி ரெஸ்டாரண்ட்டுன்னு எது சொல்லுவாங்கன்னு தெரியல. Hello guys, welcome to another new video in Zayed YouTube channel. Okay, இப்போ வீடியோ காலத்தில் நான் ப்ளாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது நார்மல் ப்ளாக் இல்லை, இது ட்ராவல் ப்ளாக். ஓகே, சென்னை டு வேலூர் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இதுக்குன்னா கல்யாணத்துக்கு, அதான் சும்மா பண்ணலாமேன்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. சேனல் ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ளாக் பண்ணேன், சென்னை டு வாணியம்பாடின்னு நினைக்கிறேன். பயங்கரமாக போச்சு. அதில் பார்த்தா 786 வியூ வந்திருக்கு. 786 லிட்டரலி. அதில் இதுவும் பண்ணலாமேன்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம் என்ன நான் விஷுவல்ஸு பார்க்குறதுக்கு இருக்குன்னு. அப்புறம் டைம் பார்க்குது 6:03 ஆகுது டைம். எந்த ட்ரெயின் மூலியமாக தான் போக போகிறோம். என்ன ட்ரெயின்னா பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ். நம்ம போகணுமா, உட்காந்துமா, என்ஜாய் பண்ணணுமா, அதான் இருக்கணும் மெயின். அப்புறம் ரொம்ப பேசுறதுன்னா என்ன கான்செப்ட் புரிய வச்சிருக்கேன். ஓகே, 2 days. இன்றைக்கி டேட் ஆகுது 4, நாளைக்கு 5. இன்றைக்கி போகிறோம். இன்றைக்கி தான் கல்யாணம். ஓகே, 12 மணிக்கு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 12 இல்லைனா 11 மணிக்கு, 1 மணிக்கு, அது 3ல் ஏதாவது ஒரு டைமில் தான் பண்ணுவாங்க. போனோம், அதை அட்டன் பண்ணுறோம். இப்போ பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ்ஸு 7:40க்கு இருக்குது. 7:40க்கு போனால் அங்கே ஒரு 9 அந்த மாதிரி டைம் ஆகும். போய் ஃப்ரெஷ்ஷாக பைக் கல்யாணப்போ கரெக்டாக இருக்கும். அடுத்த நாள் ஒலிமா ரிசப்ஷன், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பண்ணுவாங்க. அது பார்த்துட்டு மறுபடியும் ட்ரெயின் ஏறி வந்துட வேண்டியதுதான். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. இதில் என்னென்னா ட்ரெயின் டிக்கெட் தான் கிடைக்கல. தட்கலில் நான் ட்ரை பண்ணுறேன், பெரிய கஷ்டமாக இருக்குது. பார்க்கலாம் கிடைக்காது இல்லையான்னு. நான் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். மற்றபடி டைம் வேஸ்ட் பண்ணோம்னா வாங்க இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். க்ரௌடு பயங்கரமாக இருக்குது எப்போதும் போல். கைஸ் டைம் ஆகுது 6:44. 7:40க்கு தான் ட்ரெயின். 1 hour பிஃபோரே வந்துட்டோம். 6:44. கைஸ் D5 நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நாம அங்கே இருக்கு, லாஸ்ட் இருக்கு கைஸ். அது இப்போ டைம் என்ன ஆகுதுன்னா 7:23. இன்னும் ஃபுல் ஆகலை. பார்க்கலாம் எப்போ எடுக்கிறாங்கன்னு. கரெக்டாக டைமுக்கு எடுக்கிறாங்களா இல்லை லேட் பண்ணுறாங்களான்னு. கைஸ் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல் ஆகிட்டு இருக்கு. கைஸ் கரெக்டாக 7:40க்கு ட்ரெயின் எடுத்துட்டாங்க. கைஸ் இது 3வது ஸ்டாப் சென்னை சென்ட்ரல். அப்புறம் அக்கரம் ஜங்ஷன், அப்புறம் ஷூலிங்கர். அந்த ஸ்டேஷனில் நின்றுட்டு வண்டி. கைஸ் காட்படி வந்தாச்சு. கரெக்டாக 9:46க்கு வந்திருக்கு. கைஸ் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரிலேட்டிவ் வீட்டுக்கு போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ மண்டபத்துக்கு போய் அதுக்கப்புறம் மசூதி வந்துடுவோம். மசூதியில் தான் நிக்காவா. இப்போ டீ குடிச்சிட்டு இருக்கேன். மசூதிக்கிட்ட டீ கடை இருக்குது, அங்கே டீ குடிச்சிக்கிட்டு இருக்கேன். டீ இல்லை, அது காஃபி. கைஸ் இப்போ டீ குடிச்சிட்டு டேரெக்டாக மசூதி தான் போய்கிட்ருக்கோம் நிக்கா அட்டன் பண்ணுறதுக்கு.
இந்த மசூதி தான் அது. கைஸ் நிற்கலாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்புறம் மண்டபத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. வேறு என்ன வேலை அவ்வளோதான். நிற்கா கம்ப்ளீட்னா மீன்ஸ் கல்யாணம் கம்ப்ளீட்னா சாப்பாடு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். சர்ச்சு பயங்கரமாக இருக்குது கைஸ். இது இந்த நேரத்தில் தோணுது கார் இருந்திருந்தால் நல்லாயிருக்கும்னு. வாங்கலாம். இப்போதைக்கு கார் இல்லை, பட்டு கூடிய சீக்கிரமும் வாங்கலாம் கார். 2 கிலோமீட்டர் கிட்ட நடக்கணும் கைஸ். ஷோயோ ஓகே. மண்டபத்துக்கு போனதுக்கப்புறம் நான் வ்ளாக் பண்ணுறேன் கைஸ். ரொம்ப நேரமாக நடந்துக்கிட்டே இருக்கேன், வரவே மாட்டேங்குது. இங்கே தான் போச்சுன்னு தெரியல மண்டபம் அது. பார்க்கலாம். இப்போ என் பைக்கை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பைக் இருந்தால் அப்படியே சல்லுன்னு போகலாம். ஷோயோ சென்னையில் நிற்குது பைக். சென்னையில் அதுவும் ஃப்ரெண்டு வீட்டில் நிற்குது. ஏன்னா என் வீட்டில் வெளில தான் வைக்கணும், அப்படி வச்சா அது சேஃப் இல்லைன்னு சொல்லி ஃப்ரெண்டு வீட்டில் நிப்பாட்டிட்டேன், கசின் வீட்டில். அது அங்கே இருக்குது. ஞாபகம் வந்துக்கிட்டு இருக்கு கைஸ். பார்க்கலாம். கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் தெரியவே மாட்டேங்குது. வெயில் வர பயங்கரமாக இருக்குது. பாப்பா பாப்பா தெரியல இன்னும் எவ்வளோ தூரம் வரைக்கும் நடக்கணும்னு. மண்டபத்துக்கு வந்துட்டேன். சம்திங் இந்த மாதிரி தான் இருக்குது. வலிமாக்கு வந்திருக்கோம். மாப்பிள்ளைக்கு வீட்டுக்காரங்க பண்ணுவாங்களே, இதான் அந்த பிளேஸ் கைஸ். நேற்று இதே இடத்துல தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். இங்கேருந்து மண்டபம் போய்கிட்டு இருந்தேன். இன்றைக்கும் மண்டபம் தான் போய்கிட்டு இருக்கேன். பட்டு இப்போ மண்டபம் போல் டீ கடை போய்கிட்டு இருக்கேன் டீ குடிக்கிறதுக்கு. டீ குடிச்சு தான் மற்ற வேலையை ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது. சம்திங் பரவாயில்ல. இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. பெரிய பில்டிங்ஸு அவ்வளோ இல்லை, கம்மியாக தான் இருக்குது சென்னையை கம்பேர் பண்ணால். இது பேர் பாருங்கள், அல்டிமேட் பேபி ரெஸ்டாரண்ட். ஹோட்டல் பேபி ரெஸ்டாரண்ட்டா இல்லை பேபி ரெஸ்டாரண்ட்டுன்னு எது சொல்லுவாங்கன்னு தெரியல. ஏதாவது இருந்துட்டு போட்டோம், நமக்கு எதுக்கு, நாம் பார்த்தோமா அதெல்லாம் போதும். இன்றைக்கி காஸ்ட்யூம் இந்த மாதிரி தான் இருக்குது. சம்திங் ഗുണ്ടായി മറുസരിയുണ്ട് കാതിലും കട്ടക്കലും വേറുണ്ട് അതതിനും ഉൾക്കൊരു ലേസുണ്ട് കളിയാണ് കച്ചില്. ये रातें ये मौसम नदी का किनारा ये चंचल हवा तो दिलों ने कि मिलकर कभी हम न होंगे जुदा. ये रातें ये मौसम नदी का किनारा ये चंचल हवा. பேக்ரவுண்ட் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எங்கே இருக்கேன்னா என் வீட்டில் தான் இருக்கேன். அது பாதிய பக்கத்தை காணுமேன்னு இருக்கும் உங்களுக்கு. ஆமாம், பாதியை நான் ஷூட்டப் பண்ணல, ஏன்னா ரிலேட்டிவ் கூட இருந்தாங்க. அவங்க கூட வச்சுக்கிட்டு ஷூட் கிட்டுனா ஒரு மாதிரியாக இருந்துச்சு, அதனால் பண்ணலைண்ணா. அப்புறம் நிக்கா பார்த்துருப்பீங்க, அப்புறம் வலிமாவும் பார்த்துருப்பீங்க. லைட்டாக கிளிப்பு இருந்திருக்கும். சாப்பிட்டது எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணலான்னு இருந்தேன், பட் எடுக்கலை. பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். அங்கேருந்து என்ன ஆச்சுன்னா, வலிமா மாப்பிள்ளை வீட்டுக்கு அங்கே பண்ணுவாங்களே, அங்கேருந்து டேரெக்டாக ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்து அங்கே காரு
ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா ரொம்ப இடத்துல கார் விசாரித்து எல்லாமே பீக் டைம். ஓகே, ரொம்ப ரொம்ப ரஷ் டைமு. அதில் காரை கிடைக்கல. அப்படியோ எப்படியோ கஷ்டப்பட்டு அங்கே இங்கே அரேஞ்ச் பண்ணி கார் கிடச்சிருச்சு. இனோவா அதான் பார்த்துருப்பீங்க நீங்கள். இதுக்கு முன்னாடி அதான் பார்த்துருப்பீங்க. அப்புறம் அங்கேருந்து இங்கே சென்னை வந்துட்டேன். அவ்வளோதான், ஃபினிஷ் இந்த ப்ளாகு. பட்டு இப்போ இன்றைக்கி என்ன டேட்டுனா 14th அக்டோபர். அது எப்போ இருந்துச்சுன்னா 5 அக்டோபர் இருந்துச்சு. ரொம்ப நாள் கேப் விட்டு தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ பிஸி. ஏன்னா 2 வீக் ஆஃப் நான் எடுத்துகிட்டேன் சேர்த்து. அதனால் இப்போது ஒரு இடத்துக்கு போகணும். அது அடுத்த ப்ளாகில் வரும். ஓகே, அப்புறம் இந்த ப்ளாக் நான் எண்ட் பண்ணுறேன். டாட்டா பை பை, see you.